பிரைஸ் இல்ல. இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? ஜெஸ்ஸி நர்சிங் படிச்சவங்க. ஜோசப் அவங்க கணவரோட பேரு. அவங்க வேலை செஞ்சிருந்த ஹாஸ்பிட்டல்ல சில நர்சஸ்லாம் துபாய் தேசத்துக்கு நர்ஸ் வேலைக்கு போறதா பேசிக்கிட்டாங்க. ஜெஸ்ஸிக்கும் கொஞ்சம் ஆசைதான். கணவர்கிட்ட சொன்ன உடனே கணவரும் அதை ஏத்துக்கிட்டாரு. நீயும் முயற்சி பண்ணு, வாய்ப்பு வந்தா நம்ம 2 பேருமே போயிடலாமே அப்படின்னு சொன்னாரு. ஜெஸ்ஸியும் அவங்களால ஆன முயற்சி எடுத்தாங்க. ஏதோ எக்ஸாம் எழுதணும்னாங்க, எக்ஸாம் எழுதினாங்க. இன்டர்வியூலையும் பாஸ் ஆயிட்டாங்க. என்ன அதிசயம்! ஜெஸ்ஸிக்கு அந்த ஊரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு கணவனும் மனைவியும் குறிப்பிட்ட நாள் அந்த ஊருக்கு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கும் சேர்ந்துட்டாங்க. கணவருக்கும் அந்த ஊர்ல வேலை கிடைச்சிச்சு. அழகான பெண் குழந்தை பிறந்தா. இப்படி காலங்கள் உருண்டோடி இப்ப 27 வருஷம் ஆயிடுச்சு ஜெஸ்ஸி அந்த வேலையில சேர்ந்து. ஜெஸ்ஸியோட பெண் குழந்தையும் இந்தியாவுக்கு அனுப்பி டாக்டருக்கு படிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ஜெஸ்ஸிக்கு அந்த அசம்பாவிதம் நடந்துச்சு. திடீர்னு காய்ச்சல் விடவே இல்லை ஜெஸ்ஸிக்கு. அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜுரம் குறைஞ்ச பாடில்லை. ஒரு வழியா ஜுரத்தை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்துட்டாலும் ஜெஸ்ஸி ரொம்பவே சோர்வா இருந்தாங்க. வழக்கம் போல டாக்டர் ஜெஸ்ஸியை விசாரிக்கிறதுக்கு அன்னைக்கு அவங்களோட பெட்டு கிட்ட வந்து பேசும்போது டாக்டர்ஸ் பேசுற எதுவுமே ஜெஸ்ஸிக்கு காதுல கேட்கல. மயங்கின நிலையில இருந்த ஜெஸ்ஸி ஒன்னுத்துக்குமே பதில் கொடுக்கல. மறுநாள் திரும்பவும் டாக்டர்ஸ் வந்து பேசும்போது ஜெஸ்ஸிக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு தனக்கு காது கேட்கலன்னு. காதுல ஏதோ பூன்னு ஒரு சத்தம். டாக்டர் கிட்ட சொன்னாங்க ஜெஸ்ஸி, டாக்டர் நீங்க பேசுற எதுவுமே எனக்கு காதுல கேட்கல, ஏதோ வித்தியாசமா ஒரு சத்தம் கேட்குதுன்னாங்க. டாக்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜுரம் நல்லான ஜெஸ்ஸிக்கு காதுக்கான சிகிச்சை கொடுக்கப்பட்டது. இறுதியா அவங்களுக்கு சில கருவியெல்லாம் பொருத்தி 50% இப்போ காது கேட்கும். அதுவும் அவங்க முன்னாடி வந்து நின்று அவங்க காது கிட்ட பேசினாதான் அந்த சத்தம் அவங்க காதுல கேட்கும். இல்லைன்னா ஜெஸ்ஸிக்கு காது கேட்காது. இந்த நிலையில கூட வேலை செய்யற சில பேர் அவங்க வேலையை விட்டு போகணும்னு என்னவோ அவங்கள பயங்காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெஸ்ஸி, இனிமேல்லாம் உனக்கு இங்க வேலை கிடைக்காதுப்பா, ஏன்னா உனக்கு தான் காது கேட்காதே அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெஸ்ஸி கடவுளை நம்பினாங்க. கடவுளே, நான் எங்கேயோ குக்கிராமத்துல பிறந்தவ, நான் இந்த வேலையில இருக்கிறதோ நான் வீட்டுக்கு போறதோ உங்க விருப்பம். நீங்க இருக்க சொன்னா நான் இருந்து என் பணியை முழு நிறைவோட செய்யறேன். நீங்க என்ன இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாலும் நான் சந்தோஷமா போறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. குறிப்பிட்ட நாள் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து சில ஆட்கள் வந்து ஜெஸ்ஸியோட அவங்க இப்போ எப்படி வேலை செய்யறாங்கன்ற காரியத்தெல்லாம் விசாரிச்சாங்க. நல்ல பதில் தான் வந்துச்சு. ஜெஸ்ஸியை கூப்பிட்டு பேசினப்போ ஜெஸ்ஸியும் அவங்க கிட்ட தைரியமா கான்ஃபிடென்ட்டா பேசினாங்க. இறுதியில அவங்களுக்கு அந்த வேலையை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கிடைச்சிச்சு. ஆமா, இப்போ அவங்களுக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து அவங்களோட ரிட்டையர்ட் டைம் வரைக்கும் வேலை செய்யலாம். அவங்களுக்கு உண்டான எந்த சலுகையும் அந்த கவர்மெண்ட் குறைக்கல. எல்லாத்தையும் இன்னும் கேட்டா லீவ்ல மற்றவங்களை விட இவங்களுக்கு 10 நாள் கூட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, கடவுளை நம்பின ஜெஸ்ஸி கைவிடப்படலை. வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாங்க, பாக்கியவான்னா எப்படி பாக்கியவான்? இப்படிதாங்க, உங்க தேவைகள் எல்லாவற்றிலும் கடவுள் உங்க கூடவே இருப்பார். அதை விட வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? God bless you all.